வீட்டை ரெண்டாக பிரித்து 2 நாடாக்கி அதுக்கு ஒரு ராஜா ஒரு ராணின்னு வச்சு அந்த ஆட்டத்தை ஆட சொன்னால் அதிகாரத்தை ஒழுங்காக பயன்படுத்துனாங்கன்னு கேட்டால் 2 பக்கமுமே நிறைகள் குறைகள் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா செங்கோலை எடுத்து திருடிட்டாங்க கோமகல் நாட்டோடதை. அதை பார்க்க போன எங்கே அவங்க திருடியிருக்காங்களான்னு பார்க்க போன படைத்தளபதி மஞ்சரியை கையும் கழுவமா பிடிக்காத அரிமா தேசம் என்ன பேச்சு பேசுனாங்க ராஜகுரு ரயான்னு படைத்தளபதி தீபக் எல்லாம். அதெல்லாம் வந்து ஒரு கையும் கழுவமா பிடிச்சிருந்தா நீங்கள் என்னமேலாம் செய்யலாம். ஆனால் அது மாதிரி செய்யாமல் வாய் மட்டும்தான் இந்த பக்கம் அரிமா தேசத்துக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா பல்லக்கை தூக்கி வச்சுக்கிட்டு கொடுக்காம அதுலேயும் அரிமா தேசம்தான் ஒரு நேர்மையான ஆட்டத்தை அவங்க ஆடலை. அதன்படி இந்த பக்கம் பார்த்தா மஞ்சரியும் ராஜகுரு பவித்ராவும் தான் வந்து ஒரு நல்ல ஆட்டத்தையே ஆடினாங்க. ஆமாம், ஆனால் ராணி இருக்காங்களே ராணி அவங்க என்ன பண்ணாங்க, பொத்தி கொள்ளுங்கள்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அரிமா தேசத்தை பார்த்து. அதுக்கு ஒன்றே தீபக்கும் இப்படி வாயை மூடி இப்படி காமிப்பார். அதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஷோவில் யூஸ் பண்ணுற வேர்டே கிடையாது. அதுக்கு மேலே ஜெஃப்ரிக்கு 100 தோப்புக்கரணம் தண்டனை கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து ராணி சாச்சனாவை இன்றைக்கி விஜய் சேதுபதி கண்டிப்பாக கேட்கணும் வறுத்தெடுக்கணுங்கிறது